புஞ்சக்கேணி பாலத்தை இந்த தேசிய வேலை திட்டத்தில் முதலாவது வேலை திட்டமாக எமது அரசாங்கம் செய்திருக்கின்றது. தேசிய ரீதியாக செய்யப்படுகின்ற பாரிய நிதியில் இந்த கிண்ணியா புஞ்சக்கேணி பாலம் நிர்மாண வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு பிரம்மாண்டமான விளம்பரங்கள் இல்லாமல் மக்களுடைய தேவையினை அறிந்து இந்த அரசாங்கம் புஞ்சக்கேணி பாலத்துடைய தேவையை உணர்ந்து மக்களுடைய தேவையை உணர்ந்து அந்த அபிவிருத்திக்காக வேண்டிய பாரிய நிதியினை ஒதுக்கியிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த கிண்ணியா பிரதேசத்தில் குறிப்பிட்டு கிண்ணியாவினுடைய அமைப்பாளர் என்ற வகையில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல வேலை திட்டங்கள் நாங்கள் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே மாவட்ட ரீதியாக பேசுவதற்கு எங்களுடைய பிரதி அமைச்சரும் ரொசான் அக்மீமின் அவர்களும் அது சம்பந்தமாக பேசுவார்கள். இருந்தாலும் கிண்ணியா சம்பந்தமாக நான் பேசுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எமது விவசாய நிலங்களாக இருக்கின்ற கல்லறுப்பு, கிரான், மஜித் நகர், ஐலியாடி போன்ற பிரதேசங்களில் கிராம அபிவிருத்திக்காக வேண்டிய பாரிய நிதியினை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய இடிமண் துறை பாலர் தொடக்கம் மஜித் நகரிலிருந்து ஐலியாடி ஊடாக முள்ளிப்பொத்தானை வரையிலான பாரிய வீதி அபிவிருத்தியை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். அதேபோன்று அல்ஹிரா ஊடாக செல்கின்ற ஆலங்கனை வீதியை நாங்கள் அபிவிருத்தி செய்ய இருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் கிண்ணியாவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட விடயங்களை நாங்கள் எடுத்த பாரிய புத்தகங்களாக நாங்கள் அடித்து காட்ட முடியும். ஆகவே அது மாத்திரமல்லாமல் 76 வருட காலமாக இந்த மக்கள் அரசியல் தலைமைத்துவத்தை வகித்தாலும் கூட பல எம்பிகளையும் அமைச்சர்களையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் உள்ளூராட்சி உறுப்பினர்களையும் நாங்கள் சந்தித்தாலும் கூட எமது பிரதேசம் 30 வருடம் 40 வருடம் ஏனைய பிரதேசங்களை விட பின்தங்கிய நிலையிலே காணுகின்றோம். அந்த நிலைமையை நாங்கள் குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் நாங்கள் மாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் முன் வந்திருக்கின்றது. நிச்சயமாக அதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். என் அன்புக்குரிய தோழர்களே, சகோதரர்களே, இந்த மாற்றத்துக்காக வேண்டி நாங்கள் கடந்த தேர்தலில் எவ்வாறு பங்களிப்பு செய்தோமோ அதே போல இந்த உள்ளூராட்சி மன்றத்துடைய மாற்றத்துக்காக வேண்டி நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் 8000 வாக்குகளை பெற்ற இந்த மூதூர் தொகுதி பொது தேர்தலில் 24,000 வாக்குகளை நாங்கள் பெற்று இந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு எங்களுடைய பங்களிப்பினை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் இதைவிட பன்மடங்கு எங்களுடைய மாற்றத்துக்காக, பிரதேச அபிவிருத்திக்காக, பிரதேச நலனுக்காக வேண்டி இந்த தேர்தலை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த தேர்தலில் உங்களுடைய வாக்கு இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வழங்குவதனூடாக உங்களுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் அனைத்திலும் மாற்றம் காணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள், ஊழல் நிறைந்த ஊழல்வாதிகளால் அமைக்கப்படுகின்ற எந்த ஒரு சபைக்கும் நான் நிதியினை ஒதுக்கீடு செய்ய மாட்டேன். அதனுடைய மறுதலையாக நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்கட்சியாக வருகின்ற ஊழல்வாதிகளுக்கு நாங்கள் நிதியினை ஒதுக்கீடு செய்ய மாட்டோம். அப்படி என்றால் யாருக்காக நிதியினை ஒதுக்கீடு செய்வது? நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த மாற்றத்துக்காக வந்திருக்கின்ற இந்த வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் நேர்மையானவர்கள், ஊழலற்றவர்கள், கரத்தால் சுத்தமானவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், மாற்றத்திற்காக துணிவுடன் வந்திருக்கின்றவர்கள். இவர்களை கொண்டு இந்த சபையினை நாங்கள் அமைப்பதன் ஊடாக நாங்கள் ஒரு சிறந்த மாற்றத்தினை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நான் வினயமாக வேண்டிக் கொள்வது, நாங்கள் வழமை போல் ஒரு எதிர்கட்சி நிலையிலிருந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மாவட்டமாக, ஒரு பிரதேசமாக இருந்துவிடக் கூடாது. மாறாக புத்திசாலித்தனமாக நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த அரசாங்கம், இந்த ஆட்சி 5 வருட காலமாக இருந்தால் அந்த 5 வருட காலத்துக்குள்ளும் இந்த அரசாங்கத்துடன் இருந்து சேவையாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நல்கவிடக் கூடாது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தி சார்பாக வரவேற்றவனாக உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பாய்.